ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். பரணி தீபம், அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து திருக்கார்த்திகை. அன்றைக்கி வரதுக்கு என்னென்ன சமைச்சோம் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருக்கார்த்திகைக்கு முன்னாடி நாள் பரணி தீபம் ஏற்றணும். 5 தீபம் பஞ்சபூதத்தின் சொரூபமாக இருக்கிற சிவபெருமானுக்கு 5 விளக்கு ஏற்றி வழிபடணும். இந்த பரணி தீபம் ஏற்றி வழிபடுறதுனால என்ன பலன் அப்படின்னா, நம்ம அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதாவது தவறுகள் செய்திருந்தோம் அப்படின்னா அந்த பாவங்கள் எல்லாம் போக்கி யம வாதனையிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது இந்த பரணி தீபம். அதனால தான் யம தர்மனே வந்துட்டு இந்த பரணி தீபத்தை சிவனை நோக்கி வழிபட்டு ஏற்றி வைக்கும்போது யம வாதனை எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மனே சொன்னது தான் இந்த பரணி தீப வழிபாடு. வியாழக்கிழமை, அதாவது 12ஆம் தேதி வந்து ஈவினிங் 6 o'clock மேலே வந்து பரணி தீபம் வீட்டில் ஏற்றி வச்சு நல்லா வழிபட்டாச்சு. அடுத்த நாள் திருக்கார்த்தி இல்லைங்களா? ஸோ அன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் விரதம் தான், அதுவும் மௌன விரதம் வேற. வேலையில் காலையிலலாம் எல்லா விளக்கையும் க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுட்டோம். ஏன்னா ஈவினிங் விளக்கேற்றணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் ஒரு 4 o'clock மேலே வந்து விரதத்துக்காக காயெல்லாம் கட் பண்ணி விரதத்துக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 4-5 காய் பண்ணியிருந்தேன். உளுந்த வடை, அப்புறம் அப்பளம், பாயசம், சாப்பாடு, சாம்பார், ரசம் பண்ணி சமைச்சு வச்சுட்டோம். அப்படின்னா ஒரு 6 மணிக்கு மேலே அண்ணாமலையார் தீபம் ஏற்றின உடனே நம்ம வீட்டில் விளக்கேற்றிட்டு அப்புறம் வந்து நம்ம விரதம் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 4 o'clock வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு 5:30 வந்து எல்லாமே க்ளீனாக சூப்பராக சமைச்சு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வந்துட்டு லைவ் பார்த்துக்கிட்டே அண்ணாமலையார் தீபத்தை லைவ் பார்த்துக்கிட்டே வந்துட்டு விளக்குக்கு திரி எண்ணெயெல்லாம் ஊற்றி ரெடியாக வச்சாச்சு. அங்கே அப்படியே வந்து அண்ணாமலையார் தீபம் ஏற்றினோடனே வந்து வீட்டில் நம்ம வந்து விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். அம்மா வீட்டில் இருக்கும்போது ஒரு 10-11 காய் இருக்கும். அப்படி பெரிய வாழை இலையில் போட்டு உட்காந்து சாப்பிடுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்துட்டு ஒரு 5 காய் தாங்க பண்ண முடிஞ்சுது. அப்பளம், வடை, பாயசம் அதோட அப்படியே வந்துட்டு விரத சமையல் முடிச்சிட்டேன். அப்புறம் தீபம் அண்ணாமலையார் தீபம் பார்த்துட்டு வீட்டு வாசல்லேருந்து விளக்கேற்றி வர ஆரம்பித்தோம். வீட்டு வாசலில் 2 விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் சுவாமி ரூமில் ஏற்றிட்டு அப்புறம் ஃபுல்லாக வீட்டில் எங்கெங்கே வந்து விளக்கு வைக்கணும்னு நினச்சோமோ அங்கே எல்லாம் வந்துட்டு சூப்பராக வந்து விளக்கு ஏற்றி வச்சாச்சு. அப்புறம் ஒரு 1 hour வீடு ஃபுல்லாக விளக்கு ஜெகஜோதியாக சூப்பராக இருந்தது பார்க்கவேவும். அப்புறம் காலையிலிருந்து சாப்பிடல மௌன விரதம் வேற. அண்ணாமலையார் தீபம் ஏற்றி முடித்த உடனே வந்து அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மௌன விரதத்தையும் முடிச்சாச்சு. அப்புறம் சுவாமிக்கு வந்துட்டு இலை போட்டு நம்ம சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சு அழகாக சாமிக்கு நெய்வேத்தியம் படைச்சிட்டு நாங்களும் விரதம் விட்டுட்டோம். இந்த வருஷம் திருக்கார்த்திகை தீபம் சூப்பராக இருந்தது. உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்ங்க. இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். நாளைக்கு இதோட சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை BuyMode eShopping. BuyMode eShopping இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்போட இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்பிங் ஆப்பில் உங்களுக்கு எல்லா விதமான கிராசரி ஐட்டமும் கம்மியான ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும்.